என்னங்க இருந்தாலும் அந்த சின்ன பயலுக்காகவாச்சு நல்லது நடந்திருக்காங்க அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் வெர்சஸ் ஜிடின்னே சொல்லலாம். எஸ் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க ஆர்சிபியோட ஃபைனல்ஸ்ல மோதுவாங்கன்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ண ஆர்ஆர் நாங்க பேட்டிங்க செலக்ட் பண்றோம் அப்படின்ட்டாங்க. வந்த வேகத்திலே எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் 1 ரன்னுக்கு காலி. அதுக்கப்புறம் அந்த துருவ் ஜுரேல் 7 ரன்னுக்கு காலி. என்னங்க இப்படி போயிட்டு இருக்குன்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணே நம்ம ஆடுவோண்ணே அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வைபவ் சூரியவன்ஷியும், ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப். குறிப்பா இந்த தம்பி 47 பாலுக்கு 96 ரன் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செஞ்சுரி கிட்ட வந்து அப்படி தோத்து போயிட்டாங்க. என்னங்க நீங்க அப்படி விட்டுட்டீங்களேங்க. எனக்கு மனசு நானே 100 அடிக்காத மாரி இருக்குங்க. அப்படி அப்போ போன மேட்ச் அப்படித்தானங்க பண்ணீங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்டா அப்படி அந்த தம்பி. அவ்வளோ ஃபேன்ஸ அவ்வளோ நல்லவர்கள சேர்த்து வச்சிருக்கா அப்படி. நல்லா ஆடுறா தம்பி நல்லா வருவாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ரியான் பராக் 11 ரன்ல காலி. நடுவுல வந்து ரிட்டயர் அவுட் ஆயிட்டு நல்லா ஆடிட்டு இருந்தாருங்க ஜடேஜா. யாரு கண்ணு பட்டதோ ஒரு 20 பாலுக்கு ஒரு 20, 35 ரன் கிட்ட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டயர் அவுட் ஆகி உள்ள போனாங்க. அதுக்கப்புறம் அந்த சனாங்கா 3 ரன்னுக்கு காலி. ஆச்சர் 7 ரன்னுக்கு காலி. தம்பி நீ வேற வழியே இல்ல. நீ தான் வந்தாகணும் அப்படின்ற மாரி திருப்பி ஜடேஜாவை கூட்டு வந்தாங்க. ஜடேஜா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாரி. ஃபெராரி வந்து பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு 38 ரன் அடிக்க. அந்த பக்கம் ஜடேஜா 35 பாலுக்கு 45 ரன் அடிக்கின்ற மாரி 214 ரன் 6 விக்கெட் இழப்புக்கு அப்படின்ற மாரி ஆர்ஆர் எடுக்கிறாங்க. இதை எப்படி அடிக்க போறாங்க ஜிடி அப்படின்னு இருக்கும்போது நாங்க 2 பேருமே போதுங்கன்ற மாரி சாய் சுதர்ஷனும் சுமன் கில்லும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. விக்கெட் லாஸே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா 150 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் சாய் சுதர்ஷன் 32 பாலுக்கு 58 ரன். அந்த பக்கம் சுமன் கில் 53 பாலுக்கு 104 ரன் பிரிச்சு மேஞ்சிட்டு அப்படி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அதே தப்ப பண்ணி சாய் சுதர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் அவுட் ஆகி 58 ரன் காலியாக. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பி என்னடா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சோகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 104 ரன்னுக்கு கில்லும் போக அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 18 பாலுக்கு 14 ரன் அடிக்க மாட்டோமா நாங்க அடிச்சுக்கிறோங்க தல நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி பட்னரும் வாஷிங்டன் சுந்தரம் ஆடிட்டு இருக்கும்போது சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 பாலுக்கு 16 ரன் காலி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் திவாத்தியா வந்து 9 பாலுக்கு 17 ரன் அடிக்க. அந்த பக்கம் பட்லர் 9 பாலுக்கு 9 ரன்னுக்கு அப்படி நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருக்குன்ற மாதிரி 19வது மேட்சை ஜெயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் வித்தியாசத்தில் நாங்கள் ஃபைனல்ஸுக்கு போகிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி மீண்டும் ஆர்சிபியை எப்படி குவாலிஃபயர் 1ல எதிர்கொண்டாங்களோ அது மாதிரி ஃபைனல்ஸில் எதிர்கொள்ள போகிறார்கள். யார் இந்த சீசன் கப் அடிக்க போறான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.